இதுவரை மிகப்பெரிய பாதிப்போ, போக்குவரத்து பாதிப்போ, உயிரிழப்பு, குறிப்பாக உயிரிழப்பு இதுவரை இல்லை. இதுவரை கால்நடை 16 கால்நடைகள் இறந்திருக்கிறது. குடிசை 24 இடிந்திருக்கிறது. அவ்வளோதான். உயிரிழப்பு எதுவும் இல்லை. போக்குவரத்து எங்கேயுமே தடைபடவில்லை. தடைபடாமல் இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை வேலைகளை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ விழுப்புரத்தில் சென்டராக வச்சுருக்கோம். 5 டீம் விழுப்புரம், 5 டீம் சென்னை. 5 டீம் விழுப்புரம், 5 டீம் சென்னை. எவ்வளோ தேவை இருக்கிறோம், தேவைப்பட்டு அனுப்பிச்சிடுவோம். எங்கே தேவை இருக்கிறோம் அந்த பகுதிக்கு அனுப்புகிறோம். கோஸ்டல்லையும் கடற்படை வந்து சொல்லி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஹெலிகாப்டர் வேண்டி இருந்தால் அதுவும் தேவை இருக்கும் என்பதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக நாங்கள் சொல்லி வைத்திருக்கிறோம். கடற்கரை ஓரமாக யாரும் போக வேண்டாம். இன்னைக்கும் நாளைக்கு 2 நாளைக்கும் கடற்கரை ஓரமாக யாரும் போக வேண்டாம். காற்றினுடைய மழை இருக்கிறதோ இல்லையோ, காற்றினுடைய வேகம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே காற்று அதிகமாக இருக்கிற நேரத்தில் மழையும் சேர்ந்து கொள்ளும் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு பாதிப்பாகவும், குறிப்பாக இந்த செல்ஃபி எடுக்கிறவர்கள் கடற்கரை ஓரமாக போகாமல் இருப்பது நல்லது.